வணக்கம் மக்களே, சற்று முன் வெளியான மகிழ்ச்சியான அறிவிப்பு. மூத்த குடிமக்கள் கட்டணம் இல்லாமல் பேருந்து பயணம் செய்யக்கூடிய வகையில் சூப்பரான அறிவிப்பை தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்காங்க. இந்த கட்டணமில்லா பஸ் பயண டோக்கன்கள் இன்று முதல் வழங்கப்படுகிறது. இது எந்தெந்த பகுதிகளில் கொடுக்கறாங்க, இதற்காக என்னென்ன ஆவணங்களை கொடுக்கணும், இது போன்ற கூடுதலான விவரங்களை எல்லாம் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் நாங்கள் சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு முழுசா தெரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மக்களே, மூத்த குடிமக்களுக்கான பல்வேறு சிறப்பு திட்டங்களை மத்திய மாநில அரசுகள் தொடர்ந்து செயல்படுத்தி வருகின்றன. வங்கிகள், கோவில் சிறப்பு தரிசனம், பேருந்து பயணம், ரயில் பயணம், ஓய்வூதியம், தபால் நிலைய சேவைகள் மற்றும் ரேஷன் கடைகள் என்று அனைத்திலுமே சிறப்பான சலுகைகளை மூத்த குடிமக்களுக்கு கொடுத்துட்டு வர்றாங்க. அந்த வகையில் மூத்த குடிமக்கள் இலவசமாக பேருந்தில் பயணம் செய்யும் வகையில் புதிய திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. அதன்படி வரும் 6 மாதங்களுக்கு மூத்த குடிமக்கள் பேருந்தில் இலவசமாக பயணம் செய்வதற்கான டோக்கன்களை கொடுத்துட்டு இருக்காங்க. இதற்காக சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திக்குறிப்பில், சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தில் சென்னையை சேர்ந்த மூத்த குடிமக்களுக்கான ஜூலை மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை பயன்படுத்தக்கூடிய ஒரு மாதத்துக்கு 10 டோக்கன்கள் வீதம் 6 மாதத்துக்கான கட்டணமில்லா பேருந்து பயண டோக்கன்களை கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. இது எப்போ இருந்து கொடுக்கறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று ஜூன் 21 முதல் ஜூலை 31ஆம் தேதி வரை தினமும் காலை 8 மணி முதல் இரவு 7:30 மணி வரை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டோக்கன்களை எங்கெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடையாறு, பெசன்ட் நகர், திருவான்மையூர், மந்தைவெளி, தியாகராய நகர், சைதாப்பேட்டை, சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம், பிராட்வே, குரோம்பேட்டை, பல்லாவரம், ஆலந்தூர், கிண்டி எஸ்டேட், ஐயப்பன் தாங்கல், வடபழனி, கே நகர், ஆதம்பாக்கம், அண்ணா நகர், கோயம்பேடு, அம்பத்தூர் எஸ்டேட், அம்பத்தூர் ஓடி, ஆவடி, அயனாவரம், ஐசிஎஃப், தண்டையார்பேட்டை, சுங்கச்சாவடி, எண்ணூர், வியாசர்பாடி, மாதவரம், பாடியநல்லூர், செங்குன்றம், தாம்பரம் மெப்ஸ், பூந்தமல்லி, பெரம்பூர், வள்ளலார் நகர், செம்மஞ்சேரி, திருவொற்றியூர், கிளாம்பாக்கம், குன்றத்தூர் ஆகிய 40 பணிமனை பேருந்து நிலைகளில் வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டோக்கன்களை பெறுவதற்கு நீங்க என்னென்ன ஆவணங்களை கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருப்பிடச் சான்றிற்காக ரேஷன் அட்டையும், வயது சான்றிற்காக ஆதார் அட்டையும், மேலும் ஓட்டுநர் உரிமம், கல்வி சான்றிதழ், வாக்காளர் அடையாள அட்டை போன்றவையும் மற்றும் 2 கலர் புகைப்படங்களையும் கொடுத்து டோக்கன்களை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடையாள அட்டை புதுப்பித்தல் மற்றும் புதிய பயனாளிகளும் இதில் பயன்பெறலாம் அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்காங்க. மக்களே, இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போன்ற அரசு அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.